பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேய்ப்பர்கள் வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த போதுதான் கர்த்தருடைய தூதன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு தூதர்கள் சூழ்ந்து பாடுகிறார்கள். அவர்கள் பாடின பிற்பாடு அவர்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள். இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதோ, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வார்த்தையை நோக்கி பயணிக்கிறார்கள். ஏன் வார்த்தையை நோக்கி பயணிக்கிறார்கள் தெரியுமா? நான் கேட்டதை நான் காண வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினாலே. எனவேதான் இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பெத்லகேம் ஊருக்கு போய். பெத்லகேம் ஊருன்னா என்ன? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா? அதான் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டவைகள் நடக்கும். நம் கண்கள் அதை காணும். இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் நம்முடைய இருதயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எது எது எனக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அது நடக்கும். என் கண்கள் அதை காணும். நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நோக்கி நகர வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு நான் தீவிரப்பட வேண்டும். வார்த்தையை வாங்குகிறோம், வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் பழையது போலவே நாம் இருக்கிறோம் என்றால் நாம் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதை வெளிப்படுத்தவில்லை. எனக்கு வார்த்தையை நான் கேட்டதை கண்களால் பார்க்க வேண்டும். இந்த ஒரு ஏக்கம், இந்த ஒரு வாஞ்சை நம் இருதயத்தில் காண வேண்டும். இது இருந்தால் மட்டுமே நமக்குள்ள இந்த தீவிரமான செயல் வெளிப்படும். இங்கே மேய்ப்பர்கள் தீவிரித்தார்கள். எதற்கு தீவிரித்தார்கள்? கர்த்தரால் நடந்ததாக நமக்கு சொல்லப்பட்டவைகள். யாருக்கோ சொன்னதை பார்க்க நான் புறப்படலை, யாருக்கோ சொன்னதை பார்க்க நான் காத்திருக்கவில்லை, யாருக்கோ சொன்னதை பார்க்க நான் தீவிரிக்கவில்லை. எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தூங்க வேண்டி இருந்த என்ன தூங்க விடாம எழுப்பி கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், இதை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் தீவிரிக்கிறார்கள். இந்த பயணம் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அதை காண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா, வாஞ்சிக்கிறோமா? அதற்காக நம்முடைய பிரயாசமும் நம்முடைய செயல்களும் நாம் தீவிரித்து செய்கிற காரியங்களும் அதுக்கு நேராக அதை நோக்கி இருப்பதாக. இந்த வார்த்தை எப்படியாவது நிறைவேற்றுவதை என் கண்கள் காணும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் அல்லவா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ வார்த்தையை சுமக்கிறவன், நீ எப்படியோ நடந்து வாழலாம் என்று நினைக்காது, எனக்கு முன்பாக என் பார்வையிலே இரு. இப்படி இருப்பாயானால் ஆமென், சீக்கிரமாய் உன் கையில அந்த வாக்குத்தத்தம் இருக்கும், நீ அதை காண்பா என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை தான் இன்னும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்டதை காண கண்டடைய தீவிரப்படுங்கள். அதை நோக்கி உங்கள் சிந்தையும் உங்கள் பார்வையும் உங்கள் செயலும் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயம் உங்கள் காதுகளினால் கேட்டதை கண்களினால் காண செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் தந்த வார்த்தை நிறைவேறுவதை
எங்கள் கண்கள் காணும்படி செய்கிறவரே, நீர் காண்பித்த பாதையில் நடக்க சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.